ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரான் ஆஃப் சோடா அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பற்றின ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் இது வந்து பழைய காலத்தில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா கதையும் வந்து ரொம்ப பேசிக்கான நார்மலான கதையாக இருந்தாலும் இதோட ஸ்டோரிஸ் என்னமோ சிம்பிளானது. அதாவது போரில் போகிற அப்பா வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து தம்பி வந்து அதுக்கடுத்து அரசராகணும். பட் அது என்னென்னா நடுவில் இருக்க அக்கா வந்து தான் அரசராகி தன்னோட மகனை அதுக்கடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னோட தம்பியை வந்து போர்க்களத்திலே வச்சு போட்டு தள்ளிடுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதனால் வந்து அவங்க எப்படியாவது தம்பியை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு மகனை கொண்டு வரணும் முடிவு பண்ணுறப்ப அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, போர்க்களத்தில் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றது, அதே மாதிரி அந்த தம்பி அங்கேருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றதும் தான் இந்த சீனு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தம்பி, அதாவது மகனை வந்து ஒரு சில இடங்கள்லேருந்து அவன் காப்பாற்றிறான். ஸோ அதுக்கடுத்து வந்து அக்கா வந்து மகனை விட்டு தம்பி அரசராக்குறானா அப்படின்றது தான் படத்தோட கதை. கதையோட பேசிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கதையில் சொல்லப்பட்ட சீன்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து எடுக்கப்பட்ட விதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1900 எடுக்கப்பட்ட படங்கள் மாதிரியே தான் எடுத்திருக்காங்க. ஸோ பெருசாக அதில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீனும் இதில் இல்லைன்னு தான் சொல்லணும். கதையோட பேசிக் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். பட் ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு காமெடி இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சென்டிமெண்ட்டும் கொடுத்துருக்கானுங்க. அதேமாதிரி ட்ராகன் காட்டுறானுங்க, ஷேடோ இருக்குது. ஸோ எல்லாமே கொண்டு வந்திருக்கானுங்க. பட் அந்த அளவுக்கு வந்து கதையை ஒர்த்தாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரொம்ப பழைய காலத்தில் இருந்த கதை மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அவங்க இந்த கதையை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அனிமேஷனோடு எடுத்திருந்தால் இன்னும் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சில இடங்களில் ட்ராகன் ஃபைட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த லேடியோட ஆட்டிடியூடும் அதே மாதிரி அதுக்கு அவரோட தம்பியாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூடும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். படம் ஆவரேஜ் படம் தான், ஓகே தான்.